பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். இணைச்சட்டம் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 26 இறை வார்த்தைகள் 18 மற்றும் 19. நீ அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்தால் அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்தமான மக்களினமாய் இருப்பாய் என்றும் அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் உன்னையே உயர்த்துவார் என்றும் அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் இன்று உனக்கு வாக்களித்து உள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னும் சில நாட்களிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறந்த நாளை மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் கொண்டாட காத்திருக்கின்றோம். அதற்கான தயாரிப்புகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. சில கோயில்களை பார்க்கலாம், அழகாக ஜோரணை செய்து கொண்டு இருக்கிறார்கள். விளக்குகளினால் அலங்கரிக்கப்பட்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. கோயிலுக்கு உள்ளேயும் நல்ல ஒரு அலங்காரம் செய்திருப்பார்கள். பல வீடுகள் வெள்ளையடித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உள்ளே வரவேற்பதற்காக வீட்டை தூய்மைப்படுத்தி கொண்டும் இருப்பார்கள். இந்த நாட்களிலே தேவையில்லாத பழைய பொருள்களை எரித்துவிட்டு புதிய பொருட்களை வாங்கி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையையும் பார்க்க முடிகின்றது வீடுகளிலே. அதே போல் பல வகையில் தயாரிக்கிறார்கள். புதிய உடைகளை வாங்குகிறார்கள், புதிய துணிகளை வாங்கி தைக்க கொடுத்திருப்பார்கள். சில பேர்கள் அநாதை இல்லங்களுக்கு போய் உணவு கொடுக்கிறார்கள், முதியோர் இல்லங்களில் போய் மக்களை சந்திக்கிறார்கள், மருத்துவமனையிலே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கக்கூடியவர்களும் உண்டு. ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுத்து உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளையும் பார்த்து இருக்கின்றேன். பல வகையில் தயாரித்து கொண்டு இருக்கிறார்கள். இவை எல்லாம் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் இயேசுவை அறிந்திருக்கிறார்கள். எனவே தான் பஸ் ஸ்டாண்டுகளிலும் ஏர்போர்ட்டுகளிலும் ரயில்வே ஸ்டேஷனிலும் கூட நீங்கள் பார்க்கலாம், அங்கே கிறிஸ்மஸ் குடில் வைத்திருப்பதையும், அங்கே கிறிஸ்மஸ் மரத்தை வைத்திருப்பதையும், அங்கே அலங்காரங்கள் செய்து இரவும் பகலுமாக லைட்டுகளை வைத்தும் அவர்கள் ஒவ்வொரு காரியங்களை செய்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்த நாடாக இருக்கலாம், அறியாத நாடுகளிலும் இது நடைபெற்று கொண்டு இருப்பதற்கு நீங்களே ஒரு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். இவை எல்லா